பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, பாண்டியன் சொன்ன மாதிரியே கோமதி பார்த்திங்க அப்படின்னா போய் மயில் வீட்டில் மயிலை போய் பார்க்குறாங்க. மயிலை விசாரிச்சுட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு, இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி மறைச்சி வச்சிருக்கேடி, இது வந்து வீடே கொண்டாடுற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை போய் இப்படி மறைச்சி வச்சிருக்கலாமா, நீ கர்மமாக இருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னையும் குழந்தையும் நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் சொல்கிறாங்க கோமதி. கோமதி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மயில் வந்து திரும்ப அந்த வீட்டுக்கு போவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்னொரு சைடு சரவணன் பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை, அந்த குழந்தைய தாராளமாக ஏற்றுப்பேன், நான் நிறையா பாசம் காட்டுவேன், அந்த குழந்தைய வந்து நான் கண்டிப்பாக என் கூட வச்சு வளர்ப்பேன், ஆனால் மயில் என்னால் மன்னிக்க முடியாது, மயில் கூட சேர்ந்து வாழ என் மனசு வந்து ஒத்துக்கலை, நான் வந்து இப்போ அஞ்சலி கூட பேசுகிறதுக்கும் மயிலை ஏற்றுக்காததுக்கும் சம்மந்தமே கிடையாது, அஞ்சலி கூட நான் பேசினாலும் பேசாட்டியும் மயில் மேலே உள்ள கோபம் வந்து எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சரவணன் ஒரு சைடு மயிலை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க, மயில் ஒரு சைடு சரவணன் எனக்கு வேணவே வேணாம், என் குழந்தை மட்டும் போதும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதில் உறுதியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடையில உள்ள அஞ்சலியை வந்து எப்படி வந்து சரவணன் கிட்டேருந்து பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.